ஆதியாகம புத்தகத்துல டோட்டலா நம்ம என்ன பார்ப்போம்னா, தேவன் இந்த உலகத்த உண்டாக்குனதுல இருந்து பிடிச்சு யோசேப்புடைய மரணத்தை வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நடுவுல வந்துட்டு ஆதாம், ஏவாள், சர்ப்பம், நோவா, காயின், ஆபல், அப்புறம் நோவா காலத்துல உண்டான ஒரு பேர் அழிவை குறிச்சும், ஆபிரகாம் சாராளுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு, இஸ்மவேல், ஆகார், அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு பிறகு 2 பிள்ளைகள் யாக்கோபு, ஏசான்னு சொல்லிட்டு யாக்கோபு மூலியமா 12 கோத்திரங்கள் எப்படி உருவாச்சுங்கிறதோ, அந்த கோத்திரத்துல வர யோசேப்போட பிள்ளைகளுக்கும் சேர்த்து எப்படி ஆசீர்வாதம் வந்துட்டு யாக்கோபு கொடுக்குறாருங்கிற ஒரு சம்பவமும் அதுல பதிவிடப்பட்டிருக்கும். அதுக்கு நடுவுல யாக்கோபு ஏசாவோட சிரேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி தந்திரமா வாங்குறாரு, அப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் சேர்றாங்கங்கிற ஒரு விஷயமும் அதுல பதிவிடப்பட்டிருக்கும்.